ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நம்ம இங்கே இருக்க நம்ம எங்கே இருக்கோம்னா லேபில் இருக்கோம். லேபில் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். பேச முடியாது. இது அவருக்கு அதிகமாக அவருக்கு அது கலை இப்போ தான் இவர் தான் ப்ராஜெக்ட் பண்ண நடிப்பார். நான் வரையும் சப்போர்ட் போட்டுட்டு வந்து கொஞ்சம் பேசிக்கவே படிக்கிற பையன். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. டிஸ்டிங்ஷன்னா அது நம்ம தான். அதெல்லாம் முதல் தடவை அரியர் வச்சு நக்கி போச்சு. டிஸ்டிங்ஷன்னா அது நம்ம தலைவர் தான் எப்பயுமே. அதில் பற்றி கவலையாக வேண்டாம். அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஓ கிரேட். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இது வந்து எல்லா ஸ்டாஃப் சிட்டியும் போய் ஒரு ஓ கிரேடுன்னு ஒரு பட்டத்தை வாங்கிட்டான். இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்ன? நீ ஒன்னும் தெரிவிக்க வேணாடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். போட வந்து நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாவே அதை சொல்லிக்கிட்டாங்க. நான் வந்து யாரும் வந்து சொல்லும் போது காதை பொத்திக்கிட்டு அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். இங்க வாங்க, அவங்க கதையில அப்புறம் கேட்கலாம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் சொல்லி ஆகணும். இப்போ காலையில் ஒரு வீடியோவில் தலைவர் வந்து தலைவர் கிரீஸ் நண்பர் வந்து ஒரு 15,000 ரூபா ரெடி பண்ணி வச்சுருந்தாருங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் வாங்குறானா. லேப்டாப் வந்து வாங்குறாருங்க. அந்த காசு வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா பட்டையை போட்டு உட்காந்துருக்கேன். எந்த நிலை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிடில் கிளாஸோட வாழ்க்கை. மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ், சரியா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் மனசை ஃப்ரீ பண்ணி சந்தோஷமா வாழுங்க. வாழ்வது ஒரு முறை, சாவதும் ஒரு முறைதான். அடுத்தவளாக இருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிடில் கிளாஸ் வாழ்க்கை. நம்ம ஒன்று நினைப்போம் வாங்கணும்னு, கண்டிப்பாக அதை வாங்க மாட்டோம். வாயிலேயே வடை சுடுறதை வேணால் 1000 டைம் பண்ணுவோம். இதை வாங்க போகிறோன்னு இப்படி தான் நானும் லேப்டாப் வாங்க போகிறேன்னு நினச்சேன். இது வந்து நினச்சிட்டு மட்டும் தான் இருக்கேன் கடைசி வரையும். அப்போ சிரிச்சானுங்க. இப்போ இவன் வாங்கணும்னு நினச்சான். இப்போ இவனும் வாங்குறேன்னு சொன்னேன், வாங்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட காசு ரெடி பண்ணி வாங்குறதுக்கு போயிட்டான் நினச்சிட்டான். எப்படி அவன் 40,000 ரூபா ரெடி பண்ணான்னு தெரியல. வீட்டில் வாங்கிட்டான். வீட்டில் வாங்கி தராங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே செத்துறலாம் போல இருக்கு. சாவு சாவும்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 40,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறாங்க. வாங்கும்போது ஏன் எப்படா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், போய் கேட்டேன் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 10 ரூபா காசு வீட்டில் கேட்க கஷ்டமாக இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெஸ்ட் ரூம்னு ஒன்று போனோம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. அருமையான கண்டென்ட். இந்த வழக்கமாக இந்த ஸ்கூல்லாம் போனீங்கன்னா ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அந்த விழுந்த மகானை கொஞ்சம் காமிச்சுக்கிறேன். இவர் தான் அந்த மகாண்டி மகான். யாராங்க? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம் யாருன்னு தெரியல. அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப நிதானமா பேசுறோம். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். காந்தி மகான் பாத்ரூம்ல எட்டி பார்த்தவர் இவரு, தடிக்கு விழுந்தவர் இவரு. மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் என்ன நடந்துச்சுன்னா, என்ன இப்போ இந்த கதையில் நடந்ததுன்னா, இவர் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் பாய்ஸ் ஸ்கூல்லாம் ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா வந்து எட்டி பார்ப்பானுங்க. இதுதான் வேலையாகவே வச்சு திரிவானுங்க. அதே மாதிரி எங்கள் தலைவன் என்ன பண்ணால் பாத்ரூம் போனான். அதை எட்டி பார்க்கலாம் இவன் போனான். இவன் வந்து என்ன பண்ணான், கக்கூசு போக முடியல. ஆனா இவன் எட்டி பார்ப்பான்னு எனக்கு தெரியும். அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டே டப்பால தண்ணி மோந்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் என்னவோ இவன் வேலை. ஆனால் கேமராவை தாண்டி போயிட்டு கேமராவை பார்த்து சொல்லுங்க. பிரேம்குள்ள வாங்க பிரேம். தண்ணி இவன் மேலே ஊற்றுறன்னு என் மேலே ஊற்றுவான் தான். அவன் மேலே ஊற்றுறதுக்கு டப்பாவை தூக்கிட்டுலாம் துரத்துல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, இங்கே வந்து இவன் வந்து பெல்ட்டை கழட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? டப்பால தண்ணியை முதல்ல ரெடியா இருந்தா ஒன்னு இவன் பாப்பான், இல்லைன்னா இவன் பாப்பான்னு நினைச்ச மாதிரி 8-10 பேனு கத்துனான். தண்ணியை மோந்து ஊத்துனேன்.
அதுக்கப்புறம் லைவா பார்த்துருந்தேன். அது நான் உள்ள இருந்தே உள்ள இருந்தேன்னு தெரியல, இவன் மேல இருந்தேன்னு தெரியல. நான் கீழே என்ன பண்ணேன் பார்த்தேன். தலைவர் என்ன பண்ணா, அங்கதான் பெனாயில் ஊற்றி வச்சு கழுவி வச்சிருந்தாங்க. அப்பதான் தலைவர் போட்டிருக்க செப்பல் வந்து இந்த ரப்பர் செப்பலுங்க. அந்த செப்பலை லைட்டா வந்து காட்டுங்க. இதில் நான் அப்புறமே காட்டுறேன். அந்த ரப்பர் செப்பல் பழைய கருப்பு கலர்ல செப்பல் இருக்குன்னா அந்த செப்பல். தலைவன் வந்து அந்த தண்ணியிலேருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்ட்டு தண்ணியிலேருந்து தப்பிக்கணும்ட்டு தலைவன் அப்படியே பின்னாடி வந்திருக்காரு. பின்னாடி இப்படி வந்த 3 வாக்கில் பின்னாடி வந்தானே தலைவன் வந்து இந்த பெனாயில வலிக்கு விட்டு, அது தலைவனோட கிரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக பாராட்டியா. தலைவன் என்ன பண்ணானா வந்து, நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, என்னோட சட்டை நனையக்கூடாதுன்னு அவரோட தடுப்பு சோறான முட்டியை வச்சு இப்படி ஒரு ஊனாரு. அது டொம்முன்னு ஒரு பட்டு அவரோட கையானது ஒரு 10 நிமிடமா வந்து சிராய்வில் இருந்ததுங்க. அது வந்து நீங்க அது வந்து சரியான சிரிப்பு. நீங்க அந்த இடத்துல இருந்துருந்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்க ஆரம்பிச்சாங்க, காலேஜ் கிளம்புறப்ப செவனேன்னு வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். எந்திரிச்சு காலேஜ் போகணும்னு குளிச்சு படம் ரெடி ஆகி இதே பேண்ட்டு போடும்போது தான், பாத்ரூம்ல பேண்ட்டை கலட்டும் போது பிரச்சனை பண்ணா, வீட்டில் பேண்ட்டை போடும்போது பிரச்சனை பண்றான். பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. அது இப்போ கூட வாயில் என்னடா வச்சான்னு கேட்பீங்க. எனக்கு வாயில் வைக்கிறத ஒரு இல்லை, வாயில எது கிடைச்சாலும் எடுத்து வாயில வச்சுக்கிறது. இந்த சின்ன வயசுலாம் இருப்பாங்கல்ல, எதை எடுத்தாலும் எடுத்து கடிச்சிக்கிறது, இது உடச்சிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை. எங்களுக்கு வந்து காலேஜ் சரியாக அமையலன்னாலும் காலேஜில் சில நண்பர்களும் உறவுகளும் நல்லா அமைஞ்சிருக்கு. உறவுகள்னா பெண்கள் பக்கம் போயிடாதீங்க, பெண்களை தான் உறவுகள் பெரிய பிரச்சனையும் அதை பற்றி உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பொண்ணுன்னு பேர் எழுதி கொடுத்தாலே அப்படின்னு ஒரு பண்ணி காட்டிருக்காரு. இவனுக்கு நான் வந்து உனக்கு லைவ் வீடியோவை அட்டாச் பண்ணி காட்டுறேன். நம்ம என்ன பண்ணு தெரியல. இவர் தான் அந்த வர்க்கால ஒசாமா பின்ன வந்தான். தலைவன் வந்தான். தலைவனா அது ஒன்று தலைவன் உனக்கு ஒசாமா பின்ன வந்தான். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டதே செருப்பு போச்சு. செருப்பு ஒட்டணும். இந்த நாய் பாருங்க, இந்த பொம்பளை செருப்பு வச்சுட்டு 50 ரூபா செருப்புலாம் எந்த காலத்தில் போட்டு எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செப்பல் பொம்பளை செப்பலை நீங்களே சொல்லுங்க. இந்த செருப்போட வேல்யூ எனக்கு தெரியல. பொம்பளை செப்பல் கிட்டத்தட்ட ஒரு 2 L வரும். 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். வகுத்தறச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. இந்த ஆயா கடையில திருடி போட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க அப்படி நினைச்சுக்க. நான் வந்து வாரத்துக்கு ஒருக்க ஓட்டிட்டு இருக்கேன். என்னோட கஷ்டம் எனக்கு மோந்து பார்த்தா மிடில் கிளாஸ். அது எங்களுக்கு காந்தி கல்ட்னத்துக்கும் இவர் எப்படி கல்ட்னத்துக்கும் அம்பேத்கர் போட்டு போட்டுக்கு அன்வான்டா பேசுவோம். அதை வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் அரசியல். வந்து நான் மகாநல்ல படத்துல இவரு கார்த்தி பண்ணியிருப்பார்ல, அதே இவரு பேர் இருங்க நண்பா, நண்பா இதை வந்து தவிர்க்கலாம். பசங்கள்லாம் அந்த ரீல்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டானுங்க, மனசே விட்டாங்க பேரை மாத்திரன்ட்டு. அந்த மாதிரி வீடியோலாம் பண்ணாதீங்க. அந்த பேரை வச்சு கார்த்தின்னு அவன் பேரை சொன்னதுக்கு தவிர்த்தரலாம் அப்படிங்கிறான். எடிட்ல தூக்கிடுறேன். இவர் தான் எடிட் பண்ண போறாரு. இவர் எப்படி எடிட் பண்றப்ப இவரு மூஞ்சி மட்டும் நல்லா இருக்குன்ட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி அடிக்கடி மூஞ்சி நீங்க ஜூம்ல பாப்பீங்க. ஏன்னா நான் தான் பண்ணுவேன். ஏன்னா எது பண்ணியாச்சு ஒன்றும் பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் இதுதான் பிரச்சனை. பேசவே விட மாட்டானுங்க, இல்லைன்னா பிரேமலம் தெரிய விட மாட்டானுங்க, கையை வச்சு மறைக்கிறது. 24 ஐவி போகிறோம், ஐவி மஜா பண்ணுறோம். அந்த விளாக்ஸில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக எதுவும் பேச மாட்டோம். கண்டிப்பாக ஃபன் ஃபேக்ட் உங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட வந்து நீங்கள் டிப்ரெஷனை குறைச்சி இதில் வந்துட்டு ஒரு காம்போ இருக்கு. ரீல்ஸ்லாம் பார்த்தீங்களா? இங்கே போகிறோம், செருப்பு ரிப்பேர் பண்ணிட்டாரு, வண்டி வாழ்க்கை ரிப்பேர் பண்ண போயிட்டு இருக்காரு. அவர் வந்து வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் இல்லடா டேய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் 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 பாய்.